ரிலேஷன்ஷிப் ஆர் கோல், இந்த மாதிரி உங்களோட எந்த ஒரு ஜேர்னியும் அது முடியிற டைம்ல நீங்க உங்களோட ஓல்டு வெர்ஷன்ல இருக்கவே மாட்டீங்க. சில ஜேர்னிஸ் உங்களை நீங்க நினைச்ச டெஸ்டினேஷனுக்கெல்லாம் கொண்டு போகாது. சம்டைம்ஸ் அது உங்களோட ஐடென்டிட்டியவே நியூவா மாத்திட்டு போயிடும். ஒடிசியஸ் வீட்டுக்கு போக தான் 20 வருஷமா போராடினாரு. அந்த ஜேர்னில தான் அவர் பல மான்ஸ்டர்ஸ், பல சோதனைகள், பல இழப்புகள்னு பல எண்ணற்ற தடைகளை சந்திச்சாரு. அதே நேரத்துல தான் அவரு தான் யாரு, எதை வேல்யூ பண்ணணும், எதை விட்டு கொடுக்கணும், எதுக்காக போராடணும், இந்த மாதிரி எல்லாம் தன்னை தானே புரிஞ்சுக்கிட்டு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிட்டு அவரோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும்போது ஒரு நியூ வெர்ஷன்ல இருந்தார். நம்ம லைஃப்லயும் அப்படிதான். ஜாப், பிசினஸ், ரிலேஷன்ஷிப், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ட்ரீம்னு நம்ம கோலுக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஜேர்னில தான் சில பீப்புள் நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க. சில ரிஜெக்ஷன் நம்மளை இன்னுமே பெஸ்ட் வெர்ஷனுக்கு கொண்டு போகும். சம் பெயின்ஸ் நம்மளை இன்னுமே ஸ்ட்ராங்கான பெர்சனா மாற்றும். சம் ஃபெயிலியர்ஸ் நம்மளோட ஈகோ எல்லாத்தையுமே உடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம கட்டியே காட்டும். அண்ட் எண்ட் ஆஃப் த ஜர்னில கண்டிப்பா நம்ம பெஸ்ட் வெர்ஷன்ல இருந்திருப்போம். இங்க சக்சஸ்ங்கிறது நீங்க செட் பண்ண உங்களோட கோலோட டெஸ்டினேஷனை ரீச் பண்றது மட்டும் கிடையாது. அந்த கோலை அச்சீவ் பண்ற ஜர்னில நீங்க யாரா மாறுறீங்கிறதும் தான். ஒருவேளை நீங்க கடந்து போற ஸ்ட்ரகிள்ஸ் உங்களோட கோலை தாமதப்படுத்தல, அதோட சக்சஸுக்காக உங்களை தயார்படுத்திட்டு இருக்கலாம். அதனால உங்க ஜேர்னி ஸ்லோவா இருக்கு, பெயின்ஃபுல்லா இருக்கு, மற்றவங்களை விட டிஃப்ரெண்டா இருக்குன்னு உங்க ஜேர்னியை நீங்களே வெறுத்துறாதீங்க. ஏன்னா நீங்க போக வேண்டிய அந்த இடத்த மட்டும் அந்த ஜேர்னி உருவாக்காது, அங்க போக போற உங்களையும் அந்த ஜேர்னி உருவாக்கும். ஸோ டோன்ட் ஹேட் த ஜேர்னி ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் ஹார்ட். ஒருவேளை அந்த ஜேர்னி உங்களை பெஸ்ட் வெர்ஷனா மாத்தலாம், இல்ல கம்ப்ளீட்டா நியூ பர்சனாவே மாத்தலாம். பிகாஸ் த டெஸ்டினேஷன் இஸ் வேர் யூ அரைவ், த ஜேர்னி இஸ் ஹூ யூ பிகம். இந்த 7 லைஃப் லெசன்ஸை தான் ஒடிசிஸோட லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ அதனால தான் த ஒடிசிங்கிறது வெறும் கதை மட்டும் இல்லை, இது ஒரு பெரும் காவியம்.